ஒயிட்டும் 7 குள்ளர்களும். முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டின் மகாராணிக்கு அழகான மகள் இருந்தாள். அவள் வெள்ளை வெளேரென்று இருந்ததால் அவளுக்கு ஸ்னோ ஒயிட் என்று மகாராஜா பெயரிட்டார். சில நாட்களுக்கு பின்னர் மகாராணி நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டாள். தனது மகளை நன்றாக கவனித்து கொள்ள ஒரு பொறுப்பான தாய் தேவை என்று மகாராஜா மறுமணம் செய்து கொண்டார். புதிய ராணி மிகவும் அழகாக இருந்ததுடன் தன் அழகை குறித்த கர்வத்துடனும் இருந்தாள். அவளிடம் ஒரு பேசும் மாய கண்ணாடி இருந்தது. அவள் அந்த மாய கண்ணாடியிடம், மாயக்கண்ணாடியே, உலகிலே மிக அழகானவள் யார் என்று கேட்பாள். எனது அழகான ராணியே, நீதான் உலகத்திலேயே மிகவும் அழகானவள் என்று மாயக்கண்ணாடியும் பதில் சொல்லும். ஸ்னோ ஒயிட் தன்னை விட அழகாக வளர்ந்து வருவதை அறியாத ராணி தனது அழகை பற்றி பெருமையாக நினைத்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் காலை மாய கண்ணாடியிடம் சென்று எப்போதும் கேட்பதைப் போல, யார் இந்த உலகத்திலேயே அழகானவள் என்று ராணி கேட்டாள். எனது அழகான ராணியே, நீதான் உலகிலேயே மிகவும் அழகானவள். ஆனால் உன்னை விட ஸ்னோ ஒயிட் இன்னும் அழகானவள் என்று மாயக்கண்ணாடி பதிலளித்ததும் ராணி அதிர்ச்சி அடைந்தாள். ஸ்னோ ஒயிட்டை கண்டு பொறாமை கொண்டாள். ஒரு நாள் ராணி வேடன் ஒருவனை அழைத்து, நீ ஸ்னோ ஒயிட்டை அழைத்து கொண்டு காட்டில் விட்டுவிடு. காட்டில் உள்ள மிருகங்கள் இவளை சாப்பிடட்டும் என்று ஆணையிட்டாள். வேடன் இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான். எதுவும் பேச இயலாமல் ராணியின் கட்டளையை நிறைவேற்ற தயாரானான். ஸ்னோ ஒயிட்டை அடர்த்தியான காட்டுப்பகுதிக்குள் அழைத்து சென்றான் வேடன். அழகான ஸ்னோ ஒயிட்டே, நீ உயிருடன் இருக்கக்கூடாது என்று ராணி உன்னை இந்த காட்டிற்குள் விட்டுவிட சொன்னாள் என்று கூறிவிட்டு வேடன் திரும்பி சென்று விட்டான். ஸ்னோ ஒயிட் மிகுந்த பயத்துடனும் வருத்தத்துடனும் இருந்தாள். ஸ்னோ ஒயிட் காடுகளில் சுற்றி திரிந்தாள். தான் எங்கே போகிறோம் என்றது கூட தெரியாமல் பயத்துடன் அலைந்து கொண்டிருக்கும் போது ஒரு அழகான குடிசை வீட்டை அவள் பார்த்தாள். அந்த வீட்டை பார்த்தவுடன் ஓரளவு பயம் தெளிந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது ஒரு சிறிய மேஜையின் மேல் 7 தட்டுக்களில் உணவு பரிமாறி வைக்கப்பட்டிருந்தது. மிகுந்த பசியுடன் இருந்த ஸ்னோ ஒயிட் தட்டுக்களில் வைக்கப்பட்டிருந்த எல்லா உணவையும் சாப்பிட்டு முடித்தாள். சாப்பிட்டதும் பக்கத்தில் இருந்த அறைக்கு சென்று பார்த்தாள். அங்கே அழகான சிறிய படுக்கை இருந்தது. மிகவும் களைப்பாக இருந்த ஸ்னோ ஒயிட் படுக்கையில் படுத்து தூங்கிவிட்டாள். சிறிது நேரம் கழித்து அந்த வீட்டில் தங்கியிருந்த 7 குள்ளர்களும் பசியுடன் திரும்பி வந்தனர். காலியான தட்டுக்களை பார்த்த ஒருவன், நமது உணவை யாரோ சாப்பிட்டு விட்டார்கள் என்று கூறினான். மற்றொரு அறையில் ஸ்னோ ஒயிட் தூங்கிக் கொண்டிருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். கண் விழித்ததும் ஸ்னோ ஒயிட் அவர்களிடம் தன்னை பற்றிய அனைத்து விவரங்களையும் கூறினாள். அனைத்து விவரங்களையும் கேட்ட 7 குள்ளர்களும், ஸ்னோ ஒயிட், நீ கவலைப்படாதே, எங்கள் வீட்டிலே தங்கிக் கொள்ளலாம் என்று கூறவே ஸ்னோ ஒயிட்டும் ஒத்துக்கொண்டாள். 7 குள்ளர்களும் வேலைக்கு போவதற்கு முன்பு, ஸ்னோ ஒயிட், நீ யாருக்கும் கதவை திறக்காதே, ராணி மேலும் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பாள், எச்சரிக்கையாயிரு என்று கூறி சென்றார்கள். இதற்கிடையில் மாய கண்ணாடியிடம் சென்று எப்போதும் கேட்பது போல, யார் இந்த உலகத்திலேயே அழகானவள் என்று ராணி கேட்டாள். எனது ராணியே, நீதான் உலகத்திலேயே மிகவும் அழகானவள். ஆனால் 7 குள்ளர்களுடன் காட்டில் வசிக்கும் ஸ்னோ ஒயிட் உன்னை விட அழகானவள் என்று கண்ணாடி பதிலளித்ததும் ஸ்னோ ஒயிட் இன்னும் உயிருடன் இருப்பதை அறிந்து ராணி அதிர்ச்சி அடைந்தாள். கிராமத்து பெண் போல உடைகளை அணிந்து கொண்டு ஒரு கூடை நிறைய சிவப்பு நிற ஆப்பிளுடன் ராணி அரண்மனையிலிருந்து புறப்பட்டு சென்றாள். நீண்ட அலைச்சலுக்கு பிறகு ராணி குள்ளர்களின் வீட்டை கண்டுபிடித்தாள். உனக்காக மிகவும் சுவையான ஆப்பிள்களை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லிக்கொண்டே கதவை தட்டினாள். ஜன்னல் வழியாக பார்த்த ஸ்னோ ஒயிட் ஆப்பிள்கள் தனக்கு தேவையில்லை என்று கூறினாள். விஷமுள்ள ஆப்பிள்கள் என்று நினைக்கிறாயா? இதோ பார் என்று கூறிக்கொண்டே தான் ஒரு ஆப்பிளை எடுத்து கடித்து சாப்பிட்டு காமித்தாள். அதன் பின் விஷம் நிறைந்த ஆப்பிள்கள் இருந்த கூடையிலிருந்து ஒரு ஆப்பிளை எடுத்து ஸ்னோ ஒயிட்டிற்கு கொடுத்தாள். ஆப்பிள் சாப்பிடும் ஆர்வத்தினால் அதை வாங்கி சாப்பிடவே மயக்கமடைந்த ஸ்னோ ஒயிட் இறந்து விட்டாள்.
மகிழ்ச்சியடைந்த ராணி உடனே அரண்மனைக்கு திரும்பிவிட்டாள். வீட்டிற்கு திரும்பிய குள்ளர்கள் ஸ்னோ ஒயிட் இறந்து கிடப்பதைக் கண்டு துக்கத்தில் ஆழ்ந்தார்கள். வீட்டிற்குள்ளேயே ஒரு கண்ணாடி பெட்டியில் அவளது உடலை பத்திரமாக பாதுகாத்தனர். ஒரு நாள் இளவரசன் ஒருவன் குள்ளர்களின் வீட்டிற்கு வந்தான். கண்ணாடி பெட்டியில் ஸ்னோ ஒயிட்டின் உடலை பார்த்த இளவரசன் குள்ளர்களிடமிருந்து விவரத்தை கேட்டறிந்தான். வருத்தமடைந்த இளவரசன் அந்த கண்ணாடி பெட்டியினை தன்னுடன் எடுத்து செல்வதாக கூறினான். கண்ணாடி பெட்டியை தூக்கும்போது கை தவறி அந்த பெட்டி கீழே விழ ஸ்னோ ஒயிட் வாயிலிருந்த ஆப்பிள் வெளியே வந்து விழுந்தது. மயக்கம் தெளிந்து எழுந்த ஸ்னோ ஒயிட்டை கண்டு அனைவரும் மகிழ்ந்தனர். பின்னர் அவள் இளவரசனை மகிழ்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள். குள்ளர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஸ்னோ ஒயிட் உயிருடன் இருக்கிறாள் என்று அறிந்த ராணி அதிர்ச்சியால் மாரடைப்பு வந்து இறந்தாள்.